وبركاته. கொஞ்சம் நெருங்க வாங்க இன்ஷாஅல்லாஹ். Come and sit close to each other, brothers. I think at the back they will give the English translation, those who don't get it very clearly, so others come forward inshallah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وقال صلى الله عليه وسلم أفضل الدعاء الحمد لله وأفضل الذكر لا إله إلا الله كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, எங்களை விட்டும் இந்த புனித ரமலானுடைய மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு கொண்டிருக்கிறது. அருளான ஒரு மாதம், பரக்கத் நிறைந்த ஒரு மாதம், ஏழைகளை கவனிக்கக்கூடிய ஒரு மாதம், குடும்ப உறவை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாதம், சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாதம், குர்ஆனுடைய மாதம், பாவ மன்னிப்புடைய மாதம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய மாதம், நரகத்திலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு மாதம் எங்களை விட்டும் பிரிஞ்சு கொண்டிருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறும் போது 3 பதுஆக்களை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி பாவ மன்னிப்பை பெறாதவனுக்கு அல்லாஹுடைய சாபமும் நாசமும் உண்டாதாக என்று சொல்லி பதுஆ செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. இன்னொரு பதுஆ தான் வயது முதிர்ந்த நிலைமையில தன்னுடைய பெற்றார்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாதவன், அதன் மூலமாக அல்லாஹுடைய கருணைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளாதவன், அவன் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் குறிப்பிடப்பட்டு அந்த நேரத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ஸலவாத் சொல்லாதவன் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுஆ செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ் எங்களை இந்த 3 கூட்டத்தினரை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இருக்கக்கூடிய மீதமுள்ள காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் நாம் கழிக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாள், இன்றைக்கு எங்களோட ஹிஃபாஸ்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஜுஸை பல சூறாக்கள் அடைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜுஸை ஓதினார்கள். அதில் குறிப்பாக சூரத்துல் ஹாக்கா, அதே போல சூரத்து தஹர், இந்த சூறாக்கள் நாளை கியாமத்துடைய நாளுடைய நிலைமையை விளங்கப்படுது. சூரத்துல் ஹாக்கா கியாமத்துடைய விடயங்களை வலியுறுத்தி கொண்டிருக்குது. அந்த ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளுடைய நிலம் என்ன, அது ஒரு கவிதையுடைய வடிவத்தில் தான் அந்த சூரா அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த சூறாவை ஓதிக்கொண்டு போகும்போது பல ஆயத்துல கடைசி பகுதி ஒரே முறையில் முடியும்.
அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அதராக மல் ஹாக்கா, இப்படி எல்லாமே ஒரு கவிதை முறையில் தான் போயிட்டு கொண்டு இருக்குது. இந்த சூறாவுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. அதுதான் உமர் ரலியல்லாஹுடைய ஹிதாயத்துக்கு பின்னால், ஹிதாயத்துக்கு பின்னணியில இந்த சூறா பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேத்து என்னுடைய பயான்ல அல்லாஹ் யாருக்காவது ஹிதாயத்தை கொடுக்க நாடினா யாராலையும் அவரை வழி தவற வைக்க முடியாது. உமர் ரலியல்லாஹுவங்க இந்த இஸ்லாத்துக்கு ஒரு பரம் எதிரியாக இருந்தாங்க, ஒரு பெரிய எதிரியாக இருந்தாங்க. அவங்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை அவங்க வெறுத்ததை போல வேற எதையும் அவங்க வெறுக்கல. கடுமையான உள்ளம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆனா அந்த கடுமையான கருங்கல்லை விட கடுமையாக இருந்த அந்த உள்ளத்தையும் அப்படியே தூண்டி அந்த உள்ளத்தை பெனட்ரேட் பண்ணி கொண்டு இந்த சூறாவுடைய ஒவ்வொரு ஆயத்தும் உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை தொட்டியது. அவருடைய மனசில் அல்லாஹுடைய பயத்தை கொண்டாந்தது இந்த சூறாவாக இருக்குது. உமர் ரலியல்லாஹுவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால பிற்காலத்தில் அவங்களோட இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க. இஸ்லாத்தை பத்தி அவங்க சொல்ற நேரத்தில் சொல்றாங்க, கான அவ்வலுல் இஸ்லாம், கான அவ்வல் இஸ்லாமி, என்னுடைய ஆரம்பம், இஸ்லாத்துடைய ஆரம்பம் என்னண்டா, இஸ்லாத்துடைய ஆரம்பம் என்றா ஒரு இரவு நான் என்ன செய்தேன் என்றா, மக்கால எல்லா மக்களும் வாலிபர்கள் பாவம் செஞ்சு இரவ பாவத்துல கழிக்கக்கூடிய இடத்தை நாடியவனாக நான் இரவுல பிரயாணம் செஞ்சேன். வெளிக்கிழமை பயணம் செஞ்சு போனேன். அந்த இடத்தை போயிட்டு அடைந்தேன். ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், ஆச்சரியமான ஒரு நாள். அன்றைக்கு யாரையுமே நான் அன்றைய காணல. பொதுவாக எல்லாரும் அந்த இடத்துல பாவம் ஒன்று சேருவாங்க. அந்த இரவுல நான் யாரையும் காணல. நான் சிந்திச்சேன், யோசிச்சேன், இந்த இரவுல நான் என்ன செய்யறது, இரவுல தூங்கியும் பழக்கம் இல்லை, நான் எங்க போறதுன்னு சிந்திச்சேன். அதுக்கு பின்னால நான் அப்படியே மதுபானம் விற்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நான் யோசிச்சேன். அங்க போயிட்டு தனியாக மதுபானத்தை குடிச்சு நான் அப்படியே இரவ கழிப்போம். அங்க போனா அங்கேயும் நான் மதுபானம் விற்கக்கூடிய கடைய மூடி இருக்கிறத கண்டேன். ஒரு ஆச்சரியமான செய்தி, வளமே அது மூடி இல்ல, இன்றைய இரவு அது மூடி இருக்குது. அப்புறம் நான் யோசிச்சேன், நான் என்ன செய்யறது, இதுவும் மூடி இருக்குது, அங்கேயும் யாரும் இல்ல. கடைசியா முடிவு செஞ்சேன், நான் காபாவுக்கு போயிட்டு தவாஃப் செய்யவும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடினா அல்லாஹ் அவங்கள டைவர்ட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல திருப்புவாங்க. ஒரு ஆலிம, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆலிமை நான் சந்திச்சேன். அவர் பெரிய ஒரு ஆலிம், ஒரு மஸ்ஜிதுல பயான் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு ஒயிட், ஏன்னா அவர் ஒரு வெள்ளைக்காரர். அப்போ அவரிடத்துல முசாவா செஞ்சதுக்கு பின்னால பேசின நேரத்தில் நான் கேட்டேன், எப்படி நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க என்ற விஷயத்த கேட்க நேரத்தில் அவர் கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு சொன்னாரு, ஏன் இஸ்லாம் இருக்குது, ஒரு அற்புதமான இஸ்லாம் என்றார். நான் இருக்கிற இடம் சனிக்கிழமை இரவுகள், அதிகமான இந்த இரவுகள் நான் போதையிலையும் கிளப்ல தான் நான் கழிப்பேன். அன்றைய இரவு நான் கிளப்ல வாஷ்ரூம் ரெனோவேஷன்ல இருக்குது, அதுக்கு பக்கத்துல இருக்குது ஒரு மஸ்ஜித். நான் என்ன செஞ்சேன், வாஷ்ரூமை பாவிப்பதற்காகவே மஸ்ஜிதுக்கு வந்தேன். மஸ்ஜிதுல நான் வாஷ்ரூம்ல இருக்கிறேன். அங்க ஒரு பள்ளியில் ஒரு இமாம் அங்க பயான் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நான் வாஷ்ரூம்ல இருந்து கொண்டு அவரோட பயானை கேட்டுக்கொண்டிருந்தேன். வாஷ்ரூம்ல இருந்து கொண்டு நான் அவரோட பயானை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் கியாம நாளுடைய விடயங்களையும் பல விடயங்களையும் பேசினாரு. அது என் உள்ளத்தை தொட்டியது. நான் மிச்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுக்கு பின்னால வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். அதுதான் என்னுடைய இஸ்லாத்துடைய ஆரம்பம். அதுக்கு பின்னால இஸ்லாத்தை பத்தி தேட ஆரம்பிச்சேன். 2 வருடங்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பின்னால நான் அந்த ஷேக காணவே இல்லை. நான் இன்னும் ஆசையோடு இருக்கிறேன், அந்த மனிதனை நான் சந்திக்கணும் என்று. என் இஸ்லாத்துக்கு காரணமாக இருந்த மனிதனை நான் இன்னும் சந்திக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடினா அல்லாஹ் அவனை பல முறையில் அல்லாஹ் திருப்பி அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இடத்துல நாங்கள் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் கேட்கிறோம். தூய்மையாக கேட்டோம் என்று அல்லாஹ் நேரான வழியை காட்டணும். இதே போலதான் உமர் ரலியல்லாஹுங்க, அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் தவாஃப் செய்ய வாராரு, பாவம் செய்ய போனாரு, அங்க யாருமே இல்ல, தவாஃப் செய்ய வாராரு. அந்த நடு இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஹஜருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கும் இடையில நின்று கொண்டு தொந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஓதி கொண்டிருக்கிறாங்க. நான் அவருக்கு தெரியாம அப்படியே காபாவுடைய புடையில மறைஞ்சு கொண்டு ஒளிஞ்சு அப்படியே ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாரோ அவர்கிட்ட முன்னால வந்து நான் நின்றேன். முன்னால வந்து நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதக்கூடிய அந்த அத்தியாயங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்றாரு, என்ன ஆச்சரியம், என் உள்ளத்துல ஏதோ நடக்கிறத போல இருந்துச்சு, என் உள்ளத்துக்குள்ளால ஏதோ நுழையிறத போல இருந்துச்சு, என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே நான் நினைச்சேன், இந்த சூராவுடைய فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. நல்ல யாருக்கு வலது கையில அல்லாஹ் அவங்களுடைய ஏட கொடுப்பானோ அவர்களுடைய நிலம் என்ன, அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், கண்ணியமாக இருப்பாங்க. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை சொல்லிட்டு வராங்க. நரகத்துல போகக்கூடியவங்க யாருக்கு இடது கையில அவங்களோட ஏடு கிடைக்குமோ அவங்க என்ன செய்வாங்க, யா லைதஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. அவங்களுக்கே சாபமிட்டு கொண்டு கை சேதத்திலையும் கவலையிலையும் தரமாறி கொண்டிருப்பாங்க. இந்த ஆயத்தில் அப்படியே ஓதிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என் உள்ளத்தில் ஏதோ நடக்கிறத போல இருந்துச்சு, ஏதோ நுழையிறத போல இருந்துச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உடனே எண்ணினேன், இது ஒரு கவிஞருடைய ஒரு கவிதையை பாடக்கூடியவருடைய வார்த்தைகள் போல இவ்வளவு இனிமையாக இருக்குது என்று சொல்ற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ் குதரத்தானவன், அவன் அற்புதமானவன். அந்த நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே நான் சிந்திக்க கூடியது எது என்றத விளங்குறத போல அதுக்கு பின்னால ஓதின ஆயத் நான் சிந்திச்ச விடயத்துக்கு பதிலாக இருக்குது. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். இது ஒரு கவிஞருடைய சொற்கள் அல்ல, வார்த்தைகள் அல்ல. இது லகவுலு ரசூலின் கரீம், ஒரு ரசூலுடைய சங்கை மிக்க ஒரு நபியுடைய சொற்கள், ஒரு நபி ஓதக்கூடிய வார்த்தைகள். இது ஒரு கவிஞருடைய கவுலல் அல்ல என்ற அடிப்படையில் அந்த அத்தியாயம் ஓதப்படுது. உடனே எனக்கு பயம் ஏற்பட்டது. நான் நினைச்சேன், இவர் ஒரு சூனியக்காரர், ஒரு மேஜிஷியனுடைய வார்த்தை ஆயிக்கும், அதனாலதான் அவருக்கு நான் சிந்திக்கிறது தெரியும் அப்படி எண்ணினத்தோட அதுக்கு பின்னால தொடர் ஆயத் வமா ஹுவ பிகவுலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். வமா ஹுவ பிகவுலி காஹின், இது ஒரு சூனியக்காரனுடைய வார்த்தையும் அல்ல, கலீலம் மா ததக்கரூன், இதை ஞாபகம் செய்யக்கூடியவங்க, இதை ரிமெம்பரன்ஸ் பண்ணக்கூடியவங்க மிச்சம் குறவுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு உள்ளத்துல பயம் ஏற்பட்டது, உள்ளத்துல திடுக்கம் ஏற்பட்டது, அந்த இடத்தை விட்டு நான் ஓடினேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிதாயத்து சம்பவம். மக்கா காஃபிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதாக்கரா பண்றாங்க, ஆலோசனை செய்யறாங்க. இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரை கொலை செய்யறது என்று சொல்லி அவங்க தஷ்கீல் பண்றாங்க. அந்த நேரத்துல கொலை செய்ய முன் வந்தவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நிற்கிறாங்க, நான் செய்ய போறேன் என்று. எல்லாரும் சொன்னாங்க, நிச்சயமாக நீ செய்யக்கூடியவர் தான், நிச்சயமாக நீங்க செய்யக்கூடியவர் தான் சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, வாளை ஏந்தியவராக வாராரு. இடையில ஒரு சஹாபி குறுக்கிடுறாரு. அவர் ரகசியமாக முஸ்லிமாக இருக்கிறாரு. கேட்கிறார் உமர் இடத்துல, விளங்குது கோவத்தோட போறாரு, வாளை ஏந்தி கொண்டு போறாரு. உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறாரு, உமரே எங்க போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹ் அவர்கிட்ட தலை எடுக்க போறேன். நஊது பில்லாஹ். அவருக்கு இப்ப சரியான பயம். சொன்னாரு, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர் உங்களை விட்டு விட மாட்டாங்க என்று சொன்ன நேரத்துல இவரோட ஒரு வாய் தக்கம் வருது அந்த இடத்துல. அப்ப சொல்றாங்க, நீங்க அங்க இங்க போ முன்னால உங்களோட வீட்டுடைய விஷயங்களை பாருங்க. இந்த ரசூலுல்லாஹுடைய உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாத்துக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்களிப்பு இருக்குது. தாய்மார்களே, எங்களுக்கும் எங்களோட வீட்டுடைய வட்டத்திலிருந்து, எங்களுடைய பர்தாவோடு இருந்து, எங்களோட ஒழுக்கங்களை பேணிக்கொண்டு இந்த தாவத்துடைய உழைப்பை செய்யலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கண்டா, இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்துல அவங்களோட நண்பர்மாரெல்லாம் வீட்டுல கூப்பிடுவாங்க, விருந்து கொடுப்பாங்க,
கொடுத்ததுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன சில நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்க கொண்டிருக்கிற தீன முன்வைங்க, நீங்க கொண்டிருக்கிற தீன முன்வைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுவாங்க. அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி தான் ஃபாத்திமா பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அன்பார்ந்த சகோதரர்களே, அவங்களோட வீட்டுல உமர் ரலியல்லாஹு வந்து ஆத்திரம், அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுங்களும் ஃபாத்திமா பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுங்களும் அவங்களோட கணவனும் எல்லாரும் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆனை படிச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹுடைய சத்தம் கேட்டதோட ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு போயிட்டு ஒளிஞ்சு கொள்றாங்க. பயம், உமர் என்றா சரியான பயம் எல்லாருக்கும். அவ்வளோ பயங்கரமானவர். அங்க போறாரு, பல பிரச்சனைகள் நடக்குது. சகோதரிக்கு அடிக்கிறாரு, அதே போல மச்சானுக்கு அடிக்கிறாரு. அதுக்கு பின்னால் அவங்க ஓதி கொண்டிருந்த அந்த சுஹஃப் குர்ஆனுடைய ஒரு பகுதி பக்கம் அவருடைய கண் போது. அன்பார்ந்த சகோதரர்களே, அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின குர்ஆன் இவருக்கு ஞாபகம் வருது. இங்க பாக்குறாரு, அதே போல ஒரு 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 கவிதை எழுதியிருக்கிறத போல இருக்குது. அவர் உடனே அவருடைய உள்ளம் அந்த ஞாபகம் அவருக்கு வருது. உடனே அவர் கேட்கிறாரு, இதை கொஞ்சம் தாங்க, எனக்கு அதை பார்க்கணும், அது என்னன்னு பார்க்கணும். ஃபாத்திமா பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க ஒரு காஃபிர், நீங்க அசுத்தமானவங்க, உங்களுக்கு இதை தொடையலா? அவ கேட்கிறாங்க, இவருக்கு அந்த உள்ளத்துல வந்த தேட்டம். கேட்கிறாங்க, இதை நான் ஓதணும்டா, இதை நான் பார்க்கணும், என்ன செய்யணும்? குளிச்சுட்டு நீங்க வாங்க என்ற அடிப்படையில் சுத்தம் செஞ்சுட்டு வாராங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து தாஹாவுடைய முதல் பகுதி, அந்த அத்தியாயங்கள் அதில் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلا الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி தாஹா, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அந்த சொற்களுடைய அர்த்தம் தெரியும். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த குர்ஆனை உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக நாங்கள் இறக்கல, உங்களை கஷ்டத்துல போட, நெருக்கடியில போட நாங்க இந்த குர்ஆனை இறக்கி வைக்கல. இல்லா தذكرةً لمن يخشى, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு ஒரு ஞாபகார்த்தம் தான் இது. இந்த குர்ஆன்ல யாருக்கு ஹிதாயத்துண்டா, மறுமை நாள நாடக்கூடியவங்க, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களுக்கு குர்ஆன்ல உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது. இல்லா தذكرةً لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلا, இது யார் இறக்கி வைத்த, யாருடைய வார்த்தைகள்? மிம்மன் خلقல் الأرض والسماوات, வானத்தையும் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ், சங்கை மிக்க கண்ணியமான அல்லாஹ் ஒன்றிலிருந்து இறக்கப்பட்டது. அர்-ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. இவ்வாறு தொடர்ச்சியாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வல்லமைகள் ஓதப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளம் அப்படியே அமைதி அடைஞ்சு இஸ்லாத்தின் பக்கம் சாயுது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவங்க தயாராகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் என்ன இந்த இடத்துல விளங்கணும் என்றா, எத்தனையோ தடவை குர்ஆன் ஓதப்படுது. ஒவ்வொரு ரமதான்லையும் நாம் குர்ஆன் ஓதுறோம். ஆனால் இந்த குர்ஆன் எங்களோட உள்ளத்துல உணர்வை ஏற்படுத்துதா? இந்த குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு ஆখিরাவுடைய ஞாபகம் வருதா? மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையுடைய ஞாபகம் வருதா? இந்த ஞாபகம் எங்களுக்கு வரணும் அன்பார்ந்த சகோதரர்களே. எதனாலதான் அல்லாஹ் எங்களுக்கு அன்பு வைத்தேன். எங்களோட உலக வாழ்க்கையுடைய நோக்கம் மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை. மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கை சேதப்படுவோம். அல்லாஹ் எங்களை அந்த கை சேதத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, மௌத்துடைய நாள், அந்த மௌத்துடைய சந்தர்ப்பம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான சந்தர்ப்பமாக இருக்கும். சந்தோஷமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலருடைய மௌத்தை பத்தி, சில மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், சில பாவிகளுடைய மௌத்தை பத்தி குர்ஆன் அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்றான். கியாமத்துடைய நாள்ல பாசிது ஐதீஹிம், மௌத்துடைய நேரத்துல அவருடைய கைகளை மலக்குமார்கள் பிடிச்சு கொண்டு, மௌத்துடைய சந்தர்ப்பத்துல கைகளையும் கால்களையும் மலக்குமார் பிடிச்சு சொல்லுவாங்களாம், அஹ்ரிஜு அன்ஃபுஸகும் அல்யௌம துஜ்ஸௌனல் அஸாபல் ஹூன் பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக் வபிமா குன்தும் தஃப்தரூன். அல்லாஹு அக்பர்.
அவங்களோட கைகளை பிடிச்சுள்ளுவாங்களே, இப்போ நீங்கள் உங்களோட உயிரை நீங்களே வெளியாக்கிக்கோங்க. எவ்வளோ வருத்தம்! உயிரை உடம்புலேருந்து வெளியாக்குறது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். மலக்குமார்கள் பிடிச்சு சொல்லுவாங்களாம், நீங்கள் உலகத்தில் செஞ்சு பொய்ய பிச்சு பொய்ய பேசிக்கொண்டு அதுவும் இதுவும் சொல்லி கொண்டு இருந்தீங்களே, மக்களை ஏமாற்றி கொண்டு உலக வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் செய்ய நாடிக்கொண்டிருந்தீங்களே, இதனால் உங்களோட உயிரை நீங்களே வெளியாக்கிக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அதே நேரத்தில் சில நல்லடியார்களுடைய மௌத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். நல்லடியார்களுடைய மௌத்து அல்லாஹ் எங்களை அப்படியான மௌத்தை எங்களுக்கு அல்லாஹ் தரணும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நல்லடியார்கள் மௌத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் சாரையா வருவாங்க. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, எங்களுக்கு நன்மாராயம் கூறுவாங்க, சொர்க்கம் காண்பிக்கப்படும். அவர் அந்த இன்பத்திலே மூழ்கி இருப்பாரு. உடல்லேருந்து உயிர் பிரியறது விளங்காது. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் பாதுகாவலராக இருந்தோம், மௌத்துக்கு பின்னாலே நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலராகத்தான் இருப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. எந்த சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு தயாராக்கி வைத்திருக்குது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும், உங்களோட மனம் எதை விரும்புதோ அது அனைத்தையும் நாம் வைத்திருக்கிறோம். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இது மௌத்துக்காக வேண்டி தயாராகக்கூடிய ஒரு வாழ்க்கை. மௌத்துக்காக வேண்டி தயாராகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுல ஒவ்வொரு வினாடியும் பொறுமதியானது. வீணாக்காதீர்கள். இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களும் உம்மத்துக்கு ஞாபகப்படுத்தின விடயமாத்தான். எப்ப எங்களுக்கு இந்த ஆஹ்ரா மௌத்துடைய ஞாபகம் வருதோ அந்த நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கைய அல்லாஹ் விரும்புகிற முறையில கழிக்கணும், அல்லாஹ் விரும்புகிற முறையில நான் வாழணும் என்ற உணர்வு அப்பதான் வரும். எப்ப எங்களோட உள்ளத்துல அல்லாஹ் விரும்புகிற முறையில நான் வாழணும் என்ற உணர்வு வருமோ அந்த நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வழிகளை திறந்து தருவான். நாங்க லூப் ஹோலையும் ஷார்ட்கட்டையும் தேட மாட்டோம். அந்த முஃப்திட்டையும் இந்த முஃப்திட்டையும் போயிட்டு எங்கட சில விஷயத்துக்கு அங்க எங்க குறைகளை தேட மாட்டோம். என்ன செய்வோம்? அல்லாஹ் எங்க உள்ளத்துல முதலாவது நாங்க ஃபத்வா கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன விஷயத்துல முதலாவது உங்களோட உள்ளத்துல கேளுங்க. இஸ்தஃப்தி கல்பக், உள்ளத்துல நீங்க கேளுங்க. உங்களோட உள்ளம் ஈமானோட இருந்துச்சுண்டா அது ஹக்க சொல்லி காட்டும், அது ஹக்கின் பக்கம் உங்களுக்கு வழி காட்டும். அதனால எங்கட எல்லா நேரத்திலையும் எங்கட நோக்கம் இருக்கணும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. எப்ப ஈமானையும் ஆஹ்ராவையும் நோக்கமாய் கொண்டு வாழ்றோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறாலே. அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ்வையும் நாளை கியாமத் நாளையும் ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களுடைய இதுல தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில முன்மாதிரி வச்சிருக்கான். யார் அதை நோக்கமாக கொண்டு வாழ்றாங்களோ, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமுல் ஆகிர். அல்லாஹ்வையும் ஆகிரா நாளையும் நாடக்கூடியவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில முன்மாதிரி அப்பதான். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் இஸ்லாமின்னு சொன்னா ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் எல்லா அம்சமும் இஸ்லாத்துக்குள்ள அடங்கியிருக்கு. எங்களுக்கு இஸ்லாம் எப்போ ஞாபகம் வருதுண்டா, தொழுகையுடைய விஷயத்துல பல கருத்து வேறுபாடு, இஸ்லாத்து விஷயத்தை வலியுறுத்துவோம். ஜனாசா ஒன்று நடந்துச்சுண்டா அந்த நேரத்துல 100% இஸ்லாத்தை வலியுறுத்துவோம். வேற எந்த விஷயத்திலும் இஸ்லாத்தை நாங்க பேசுறல. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு மார்க்கம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்ததிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்க ஒரு மார்க்கம் தான், அது இஸ்லாம் தான். யஹூதிகளுக்கும் கிறிஸ்தவருக்கும் மத்தியில ஒரு தர்க்கம் போது அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களோட தர்க்கத்தை குறிப்பிடுறான். என்ன தர்க்கம் என்றா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அபுல் அம்பியா, எல்லா நபிமார்களுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்களுக்கு மத்தியில தர்க்கம் என்னன்னா, யஹூதிகள் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கட மார்க்கத்தை பின்பற்றும், அவர் எங்கட மார்க்கம் எங்கடால். கிறிஸ்தவங்க சொல்றாங்க, நஸ்ரானிகள் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், எங்கள்கிட்ட இருக்குது. அது ஏன்னா கட்சி பிரிஞ்சு கொண்டு நாங்க அவங்க நீங்க இவங்கன்னு சொல்லி பிரிச்சு கொள்றது. அதே அமைப்பில் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் அளிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யஹூதியும் அல்ல, ஒரு கிறிஸ்தவரும் அல்ல. மா கான இப்ராஹிமு யஹூதியவ் வலா நஸ்ரானியவ் வலாகின் கான ஹனீஃபம் முஸ்லிமா. அவர் அல்லாஹ்வை அடிபணியக்கூடிய, சம்பூர்ணமாக அல்லாஹ்வை அடிபணியக்கூடிய ஒரு முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்றார்.
அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எல்லா விடயத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்கிட்ட கடைசி வரை நபிமார் வரைக்கும் அல்லாஹ் அந்த சம்பவங்களை சொல்லிட்டே வரான். அதை ஒவ்வொன்றிலையும் எங்களுக்கு படிப்பினை இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்மாருக்கு மத்தியில நடந்த, அதுதான் இந்த உலகத்தில் நடந்த முதலாவது கொலை. நான் ஏன் இந்த விஷயத்தை கொண்டாடுறேன்டா, இந்த மாதம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துற விடயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாதம். எப்ப எங்களோட உள்ளம் பரிசுத்தமாகுமோ, எப்ப சுத்தமா எல்லாத்தையும் நாங்க சுத்தமாக வைக்க விரும்புறோம். அல்ஹம்துலில்லாஹ், வீட்டை சுத்தமாக வைக்கிறோம், எங்களோட ஆடை சுத்தமாக இருக்குது, எங்களோட வாகனங்களை சுத்தமாக இருக்க, எல்லாத்தையும் சுத்தமாக வைக்க விரும்புறோம். ஆனா எங்களோட உள்ளத்துடைய சுத்தத்தை பத்தி நாங்க சிந்திக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல சத்தியம் செய்யற நேரத்துல ஒரு இடத்துல 2 இடத்துல சத்தியம் செஞ்சதுக்கு பின்னால என்னத்துக்காகவே அல்லாஹ் சத்தியம் செஞ்சானோ அந்த பதில் அல்லாஹ் சொல்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூர் வகிதாபின் மஸ்தூர், இப்படி 1 2 3 சத்தியத்தோட அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லுவான். ஆனா எப்ப ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த உள்ளத்துடைய பரிசுத்தத்தை பத்தி பேசுறானோ அந்த நேரத்துல 7 இடத்துல சத்தியம் செஞ்சதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் உள்ளத்துடைய பரிசுத்தத்தை பத்தி பேசுறான். ஏன் அவ்வளவு முக்கியமானது? அல்லாஹ் எங்களோட உள்ரங்கத்தை தான் பார்க்கிறான், எங்களோட எண்ணத்தை தான் பார்க்கிறான். எங்களோட எண்ணம் எப்படி இருக்குது, எங்களோட உள்ரங்கம் எப்படி இருக்குது, எங்களோட நியத் எப்படி இருக்குது, எங்களோட எண்ணத்தின் அடிப்படையில தான் நாளை கியாமத் நாங்க எழுப்பாட்டப்படுவோம். இந்த உலகத்துல எந்த முறையில நாங்க வாழ்ந்தோமோ, இன்னமா யுபஅஸூன பினியாத்திக்கும், உங்க நியத்தை போல உங்களோட எண்ணம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் நீங்க எழுப்பப்படுவீங்கன்னு சொல்லி ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உள்ளத்தை நீங்க சீராக்குனீங்க, உங்களோட உடலையும் சீராக்கு. இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய பல நோய், அந்த நோய்கள் ஒன்றுதான் பொறாமை. ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்க பொறாமப்படுறீங்கடா, அவ கொஞ்சம் யோசிக்கணும், நீங்க நோயாளியாக இருக்கு. உடல்ல நோய் வந்துட்டா எவ்வளவு பயம், எங்க சரி ஒரு வருத்தம் வருது, யோசிக்கிறேன் இந்த காலத்துல அந்த நோயாம் இந்த நோயாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸுடைய கருத்து தான், என்னை கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது நாங்க கேள்விப்படாத பல நோய்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டேன். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் நோயாளிகளுடைய நோய்க்கு அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த விடயத்துல எங்களோட எல்லா நோய் வந்தா உடலுக்கு வருத்தம் நோய், நாங்க பயப்படுறோம், டாக்டர் இடத்துல போறோம், பல ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழிக்கிறோம். ஏன்? உடல் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும். ஆனா எங்களோட உள்ளத்துடைய நோய் அதை கவனிக்கிறோம் இல்ல. ஒருத்தருடைய முன்னேற்றத்தை கண்டு உங்களுக்கு பொறாம வருது, ஒருத்தருடைய அதே போல ஒருத்தருடைய கஷ்டத்தை கண்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு பெரிய ஒரு நோய். இந்த உம்மத்துக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு வந்த மிக முக்கியமான ஒரு நோய் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மாருக்கு மத்தியில் இந்த விஷயம் நடந்தது. அது எந்த அளவுக்கு போயிட்டு சேர்க்கும்டா, ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அதை போயிட்டு சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நீங்க நோய்க்கு நீங்க மறந்து செய்யல, கொலைக்கு கொண்டு போயிட்டு சேர்த்து, சூனியத்தை கொண்டு போயிட்டு சேர்த்தும், உம்மத்த மத்தியில பிரச்சனை ஃபித்னாவுக்கு காரணமாக மாறும். நீங்க மனிதனை போல இருப்பீங்க, ஆனா உள்ரங்கத்துல மிருகத்தை போல வாழுங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இந்த உள்ளத்துடைய நோய் என்ன நடந்துச்சுண்டா, ஹாபிலும் காபில் இவங்க 2 பேரும், ஹாபில் காபில் இவங்க 2 பேர் அல்லாஹுடைய நியதி என்னண்டா, இவங்க 2 பேரும் பிறக்கிற நேரத்துல இவங்க ஒவ்வொருத்தரோட அல்லாஹ் ஒரு சகோதரியும் பிறக்க வச்சான். உலகத்துடைய மனிதனுடைய ஒரிஜினுடைய ஆரம்பம். அப்ப அல்லாஹுடைய முடிவு என்னண்டா, ஹாபிலோட பிறந்த சகோதரிய காபில் முடிக்கணும், காபிலோட பிறந்த சகோதரிய ஹாபில் முடிக்கணும். ஒரு சகோதரி கொஞ்சம் அழகானவனாக இருந்தா, பார்க்கறதுக்கு பசுந்தாக இருந்தா, மற்றவருக்கு பொறாம வந்துட்டு என்னோட பிறந்த இந்த சகோதரி அழகாக இருக்கிறா, ஏன் நான் அவக்கு கொடுக்கணும். இதுல பல பாடங்கள் இருக்கன்பான். இந்த பொறாம வருது, பொறாம வந்து 2 பேருக்கு மத்தியில தர்க்கம், ஆர்கியூமெண்ட் போது. அந்த நேரத்தில் 2 பேரும் ஒரு விஷயத்துல சொல்றாங்க, சரி 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட், நாங்க பார்ப்போம் அல்லாஹ் இடத்துல யாரு சிறந்தவர் பார்ப்போம், அல்லாஹ் எங்கள் 2 பேரை யாரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்னு பார்ப்போம். அப்ப எப்படி பார்க்கறது என்ன முடிவு வருது என்னண்டா, 2 பேரும் குர்பான் கொடுப்பாங்க, 2 ஆடுகளை குர்பான் கொடுப்பாங்க. அந்த 2 ஆடுகளை குர்பான் கொடுத்ததுக்கு பின்னால் அந்த காலத்துல சாப்பிடுறதுக்கு யாரும் இல்லை.
அந்த குர்பானை போயிட்டு ஒரு இடத்துல வைப்பாங்க. எந்த இடத்துல வைப்பாங்களோ வச்சதுக்கு பின்னால வானத்திலிருந்து ஒரு நெருப்பு அல்லது வானத்திலிருந்து பறவை வந்து யார்ட குர்பான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அந்த குர்பான் அதை சாப்பிட்டு போயிட்டு. இது நடந்துச்சு. அவங்க 2 பேரும் குர்பான் செஞ்சு வச்சாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்தருடைய குர்பான் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. மற்றவர் யாருக்கு பொறாமை ஏற்பட்டதோ அவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படல. மற்றவருக்கு நல்ல சரியான கோம். உடனே வந்தார், சொன்னார், என்ன நான் உங்களை கொலை செய்ய போறேன். ஃபெயிலியர், ஒரு தோல்வி அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களை நான் கொலை செய்ய போறேன். இந்த சகோதரர் என்ன சொல்றாருண்டா, என்ற சகோதரரே, நீங்க கொலை செய்ய உங்களோட கையை நீட்டினாலும், நீங்க கொலை செய்ய உங்களோட கையை நீட்டினாலும், மா அன பிபாசிதி யதிய இலைக் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நீங்க கையேந்து என்னைய கொலை செஞ்சாலும் நான் என் கையை உங்க பக்கம் நீட்ட மாட்டேன். ஏன்? நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். உங்களை பக்கம் நான் கையை நீட்ட மாட்டேன். அன்பாந்த சகோதரர்களே, அவருக்கு வந்த அந்த ஆத்திரம், அவருக்கு வந்த அந்த கோபம் என்ன செய்யறாரு? அவர் கொலை செய்யறாரு. கொலை செஞ்சதுக்கு பின்னால இப்போ கை சேதத்தில் இருக்கிறாரு. இப்ப யோசிக்கிறாரு, இந்த கொலை, இந்த மையத்தை நான் என்ன செய்யறது? அவருக்கு அடக்கம் செய்ய தெரியாது. உலகத்துல நடந்த முதலாவது மையத். அவர் கவலையோட கை சேதத்தோடு இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 காகங்கள் அனுப்பி அந்த 2 காகங்களும் சண்டை பிடிச்சி ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொலை செஞ்சு அதுக்கு பின்னால மத்த காகம் குழி தோண்டி புதைக்கிறத அல்லாஹ் காட்டினான். அதுக்கு பின்னால கை சேதப்படுறாரு. இந்த காகத்துக்கு கூடிய அறிவாவது எனக்கு இல்லே, இந்த காகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவாவது எனக்கு இல்லைன்னு கை சேதப்படுறார். அன்பாந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பொறாமன் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் நாங்க நோய், இது ஒரு நோய். இந்த ஒவ்வொன்றுக்கு நாங்க மருந்து செய்யணும். இந்த ரமலானுடைய மாதம் இருக்குதே, அதுக்குரிய ஒரு மாதம். ஐத்திகாஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க சொன்னாங்க. கடைசி 10 என்னண்டா, நாங்க எல்லாம் கொஞ்சம் கலங்கின தண்ணியை போல. உதாரணம், கலங்கின தண்ணியில டஸ்ட் எல்லாம் சேர்ந்து கலங்கி இருக்குது. அங்க குடும்ப வேலை அப்படி போறோம். நாங்க என்ன எங்கட ஜாப் இங்கால வாரோம், சோஷியல் ஒர்க் இப்படின்னு. அப்ப எங்களுக்கு எங்கட குறைகள் விளங்குது இல்லை, எங்கட பாவம் என்ன, எங்கட தவறு என்ன ஒன்றுமே விளங்காது. நாங்க அப்படி கலங்கி இருக்கிறோம் மிக்ஸா. அதை விலையும் கொள்ளணும்டா, அந்த தண்ணி இருக்குதே, தண்ணியில அப்படியே நல்ல தண்ணியை பார்க்கணும்டா, அந்த கலங்கின தண்ணி அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆக விட்டீங்கண்டா, கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டா அப்படியே அந்த டஸ்ட் எல்லாம் கீழே போகும். அதுக்கு பின்னால் நல்ல தண்ணியை நீங்க பிரிச்சு விளைவிங்க. இதுதான் நல்ல தண்ணியை விலையும் கொள்வீங்க. அன்பாந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அதே போலதான் இந்த இத்திகாஃப் இருக்குது. மீதமுள்ள ஒரு 4 இரவுகள் தான் மீதமாக இருக்குது. இந்த இரவுகள்ல நீங்க இருங்க ஒரு இடத்துல உங்களை பத்தி கொஞ்சம் சிந்திங்க. உங்களை பத்தி சிந்திங்க. ஒவ்வொரு நேரம் உங்களை பத்தி சிந்திச்சா உங்களோட குறைகளை நீங்க விலையும் கொள்வீங்க. அதுக்கு பின்னால நியத் வைங்க, இந்த குறைன்ட்டு இல்லாம போகணும். அல்லாஹ் இடத்துல போகும் நேரத்துல, அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்துல நான் சுத்தமானவனாக அல்லாஹ்வை சந்திக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நான் சந்திக்கணும். அல்லாஹ் என்னை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்னை இங்க கண்ணியமாக வாழ வைக்கிறான். என் குடும்பத்தினர், என் நாட்டை சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்கள விட அல்லாஹ் பல நிஅமத் அல்லாஹ் செஞ்சு தந்திருக்கிறான். அதனால எனக்கு ஒரு கடமை இருக்குது. உம்மத்தின் பக்கம் எனக்கு ஒரு கடமை இருக்குது. எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறதின் பக்கம் ஒரு கடமை இருக்குது. இது ஒவ்வொன்றிலையும் நாம் மிகவும் கவனமாக இருக்கும். இங்க வந்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. எதற்காக வேண்டி? இஸ்லாத்துடைய எம்பசடர் மாறாக, இஸ்லாத்தை இங்க முன்வைப்பதற்காக வேண்டி, உங்க நாட்டுடைய மக்களுடைய நல்ல குணங்களை இங்க முன்வைப்பதற்காக வேண்டி இங்க வந்திருக்கிறீங்க. இதன் மூலமாக நலவுதான் நடக்கணும். எப்ப நாங்க நலவு செய்வோமோ, எப்ப எங்களால நல்ல கயிர்கள் நடக்குமோ, நாங்க ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக வாழ்வோமோ, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதன் மூலமாக பல மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும், பல மக்களுக்கு நலவுகள் நடக்கும். அந்த நலவுக்குரிய காரணமாக நாம் மாறணும். மக்களுடைய ஹிதாயத்துக்குரிய காரணமாக நாங்கள் வாழணும். எங்களோட அஹ்லாக்களை நாங்கள் சீராய்க்கொள்ளணும். எங்களோட அஹ்லாக்கை சீராய்க்கொள்ளணும். உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? ஏன் அல்லாஹ் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறான்? எனக்கு அல்லாஹ் குழந்தைய பிள்ளைகள் ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். என்ன நேரத்தை ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். பணம் செல்வம் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். இதை ஒவ்வொன்றை பத்தி எல்லாம் கேட்க போறான். அதுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? நாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? இங்க ஒரு நேரத்திலையும் நல்ல அடியார்கள், அல்லாஹுடைய நேசர்கள்
அவங்க செய்யக்கூடிய அமலை கொண்டு புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஷைத்தான் என்ன செய்வான்டா, ஷைத்தான் அது வந்துட்டா சரியான டேஞ்சர். பயான் பண்ணி முடிஞ்சு அல்லது தராவி தொழுந்து முடிஞ்சு அல்லாஹ்வுக்கு அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா அல்லாஹ், உன்னை எந்த முறையில் நான் இபாதத் செய்யணுமோ அந்த அளவு எனக்கு இபாதத் செய்யலா, குறைபாடோடு தான் செஞ்சிருக்கேன், யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடியா. நீங்க எப்ப திருப்தி அடைவீங்களோ, நான் மாஷா அல்லாஹ் ஜன்னா பள்ளி எனக்கு அல்லாஹ் இங்கே ஜன்னா தந்திக்கிறான், நான் ஜன்னால இருக்கிறேன், ஜன்னாக்கு ஹித்மத் செய்கிறேன், ஜன்னால நான் கஞ்சி காக்கிறேன் இப்படின்னு சொல்லி உங்களோட அமலின் அடிப்படையில் நீங்க திருப்தி அடைஞ்சிங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுதான் உங்களோட டவுன்ஃபால். ஷைத்தான் உங்களோட உள்ளத்துல சில அமலை வச்சு திருப்தி அடையக்கூடியது தருவோம். நாங்கள் எவ்வளவு செய்கிறோம், எவ்வளவு சேவையை செய்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதே போல எல்லா நபிமார்களும் அவங்க பல சேவைகளை செஞ்சதுக்கு பின்னாலேயும் என்ன கவலைண்டா சொன்னாங்க, யா அல்லாஹ் முஸ்லிமாக மௌத்தாக செய்ய அல்லாஹ், என்னத்தை செஞ்சும் எங்கட மௌத் ஒரு நல்ல மௌத்தாக அல்லண்டா, என்னத்தை செஞ்சும் எங்கட கடைசி முடிவு ஒரு நல்ல முடிவாக அல்லண்டா. அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகள், என்னத்தை செஞ்சும் வேலை இல்லை. அல்லாஹ் எங்கள்கிட்ட இந்த பொருந்தி கொள்ளணும்டா, அதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹின் பக்கம் நெருங்கணும். இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்யணும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும், அதிகமாக அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், எங்களை சீராக்கி கொள்ளணும். நாளுக்கு நாள் நாங்கள் முன்னேறக்கூடியவங்களாக இருக்கணும். எதுல? எங்களோட வாகனத்தில் அல்ல, எங்களோட வீட்டில் அல்ல, எங்களுடைய என்னை பொருளாதாரத்தில் அல்ல, அதில் முன்னேறத்துல குறைய தவறல்ல. ஆனா அதே போல எங்களோட அஹ்லாக்ல நாங்க முன்னேறணும், எங்களோட இபாதத்துல நாங்க முன்னேறணும், எங்களோட குர்ஆன் திலாவத்துல நாங்க முன்னேறணும். ஒவ்வொன்றிலையும் நாங்க முன்னேற முயற்சி. குர்ஆன் நாங்க இங்க வந்திருக்கிறோம், எங்களோட குர்ஆனுடைய நிலைமை என்ன? குர்ஆனை நாங்க ஓதுறோமா? ரமலானுடைய மாதம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தேவை. இங்க வந்தோம், சிலர் இங்கிலீஷ் பேச தெரியாம வந்தோம், இப்ப வெள்ளக்காரனை விட அழகா இங்கிலீஷ் பேசுறான், வெள்ளக்காரனை விட அழகா இங்கிலீஷ் பேசுறோம். ஆனா அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே, எவ்வளவு காலமாக நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம். கொஞ்சமாவது முயற்சி செஞ்சோமா, நான் அரபை பேசணும், நான் அரபை விளங்கணும், குர்ஆனை விளங்கணும். இதை நாங்கள் சும்மா பொடுப்போக்காய்க்கிறோம், பொடுப்போக்காக இருக்கிறோம். குர்ஆன் ஓதுற நேரத்தில் எங்களோட உள்ளத்தை அதை தொடணும். அந்த நேரத்தில் தான் எங்களோட உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளம் பரிசுத்தப்படுத்தக்கூடிய முறைகள் அது தான் அதிகமாக குர்ஆன் ஓதுறது, அதிகமாக குர்ஆனை கேட்கறது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறது, அதிகமாக திக்ர்களை செய்கிறது, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறது, ஸலவாத் ஓதுறது, அல்லாஹ்வை பற்றி பேசுறது, அல்லாஹ் பற்றி பேசுறதை கேட்கறது. இப்படியான பயான்களுடைய நோக்கம் என்னென்றா, எங்களோட உள்ளம் சுத்தமாகணும், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்துல நிறையணும். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறான். மீதம் இருக்கக்கூடிய கொஞ்சம் இரவுகள் தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிப்போம். எந்த முறையில் நாங்கள் இதை கழிக்கிறது, எப்படி எங்களுக்கு இதை பயன்படுத்தலாம், எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன, எங்களோட பிள்ளைகள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க. இங்க ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை, நீங்க பிள்ளைகளை ஒழுங்கா பாதுகாக்கல, விட்டு போட்டீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். சவுத் அமெரிக்கால நீங்க இருக்கிறீங்க, நார்த் அமெரிக்கால, சவுத் அமெரிக்கா, பிரேசில், சிலி, இந்த பகுதியானவங்களை 16ஆம் நூற்றாண்டுல அரபிகள் குர்ஆனுடைய பாஷையை பேசினவங்க அங்க போனாங்க, தொழிலுக்காக வேண்டி அங்க போயிட்டு செட்டில் ஆகினாங்க. அவங்களோட செகண்ட் ஜெனரேஷன் பாஷையை மட்டும் மறக்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்தையும் விட்டுட்டாங்க, மார்க்கத்தையும் மறந்துட்டாங்க. யூரோப்ல, ஸ்பெயின், இந்த பகுதியில் முஸ்லிம்கள் 800 வருடங்கள் ஆட்சி செஞ்ச இடம். என்ன நடந்துச்சு அங்க? இஸ்லாத்துடைய எந்த ஒரு அடையாளம் இல்லை. இமாம் புகாரி, இமாம் திர்மிதி, குர்துபாவுடைய பெரிய மஸ்ஜித், பெரிய முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர் சொன்ன இடம், அல்லாஹு அக்பர். அந்த இடத்துல பெண்ண செய்யப்படுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, அந்த இடத்துல யாருக்கும் தொலைலாத நிலைமை ஆயிட்டு. அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது, எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அது நாம் மிச்சம் கவனிக்கணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த தமிழ் பாஷை. உங்களோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி சரி ஆங்கிலத்தை படிப்பாங்க, எப்படி சரி அவங்க படிப்பாங்க. வீட்டுல உங்களோட தாய் பாஷையை நீங்க பேசுங்க, தாய் பாஷையை நீங்க பேசுங்க. உங்களோட சொந்தக்காரர்கள், இரத்த உறவுகள் உள்ள எல்லாரும் இலங்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்ப அந்த உணர்வு இருக்கும் என்றா, நீங்க எல்லாம் மௌத்தாயிட்டு போயிட்டுவீங்க,
உங்களோட குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்களுடைய பிள்ளைகள் அல்லது ஏதோ ஒரு தூரத்துல சொந்தமானவங்க அங்க உங்களோட நாட்டுல இருப்போம், எங்க நாட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நடந்த நேரத்துல இங்க அவங்களுக்கு உணர்வு எப்ப வரும்டா அவங்க அந்த பாஷையை பேசினாங்க. எங்கட மூதாதைகள், இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு இதுக்கு பின்னால. நாங்க தமிழ் பேசினவங்க அல்ல, தமிழ் எங்கட பாஷையும் அல்ல, தமிழ் எங்கட பாஷையும் அல்ல. பெரிய ஒரு சம்பவம் அதுக்கு பின்னால் இருக்குது. ஏன் தமிழ் பாஷைக்காக வேண்டி கிளாஸ் அனுப்பினாங்க எங்கட மூதாதை. எங்கட மக்கள் ஆரம்பத்துல அரபையும் சிங்களத்தையும் பேசினவங்க தான் நான் முஸ்லிம்கள். இலங்கையில அரபையும் சிங்களத்தையும் தான் நாங்க பேசினோம். என்ன நடந்துச்சு? போர்ச்சுகீஸுடைய காலத்துல அரபு பேசுறது தடை செய்யப்பட்டுச்சு, குரான் ஓதுறது தடை செய்யப்பட்டுச்சு. அரபு பேசுறவங்க கொலை செஞ்சாங்க, குரான் ஓதுறவங்களை கொலை செஞ்சாங்க. அரபிகள் அங்கிருந்து மக்காலேருந்து மதீனாலேருந்து அரபிகள் வாரத்தை தடை செஞ்சாங்க. அங்கிருந்து எங்கட மூதாதைகளுக்கு மார்க்கத்துடைய தேட்டம், எங்களுக்கு மார்க்கம் கிடைச்ச அதன் மூலமாக எங்கட பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுக்கணும், எங்கட பிள்ளைகளுக்கு இந்த அமானிதத்தை நான் கொடுக்கணும், எந்த முறையில் தயங்கினாங்க. அதுக்கு பின்னால சவுத் இந்தியாவிலிருந்து தான் வியாபாரத்துக்காக மக்கள் வருவாங்க. அதுல கொஞ்சம் குரானை தெரிஞ்சவங்க சில ஆலிம்களும் வந்தாங்க. என்ன தேட்டம்? இவங்கள ஒரு ஆலிம் ஒரு நல்ல குரான் ஓதலும் தென்னண்டா, இவரு நீங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும்னு சொல்ல நேரத்துல அவர் சொல்ல எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் தான் தெரியும். எங்கட தாய்மார்கள் மூதாதைகள் தமிழா தெரியும். தமிழ் படிப்பதற்காக வேண்டி கிளாஸ் அனுப்பினாங்க, தமிழை படிக்க வச்சாங்க. எதற்காக வேண்டி? மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று. அதனால அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படிதான் எங்க நாட்டில் முஸ்லீம்களுடைய பாஷை தமிழாக மாறியது. அதான் நீங்க காணுவீங்க சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல, எங்க நாட்டில் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அதிகமாக சிங்கள மக்களோட சேர்ந்துதான் எங்கட முஸ்லீம்கள் வாழ்றாங்க. ஆனா சூழ சிங்கள மக்கள் சிங்கள பாஷை பேசுவாங்க, எங்கட மக்கள் அப்படியே தமிழ் பேசுறாங்க. அது ஒரு மார்க்கத்துடைய பாஷையாக மாறிட்டு, மஸ்ஜிதுல குத்துபா செய்யக்கூடிய ஒரு பாஷையா மாறிட்டு, மஸ்ஜிதுல மக்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய பாஷையா மாறிச்சு. அன்பார்ந்த சகோதரர்களே, எதுக்காக வேண்டி படிச்சாங்க? இஸ்லாத்துக்காக வேண்டி படிச்சாங்க. எதற்காக வேண்டி படிச்சாங்க? ஈமானுக்காக வேண்டி படிச்சாங்க. எதற்காக வேண்டி படிச்சாங்க? ஈமான பாதுகாப்பதற்காக வேண்டி படிச்சு கொடுத்தாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல அந்த பாஷையை நீங்க மறந்துடாதீங்க. வீட்டுல நீங்க அதை பேசுங்க. உங்களோட பிள்ளைகள் எப்படியும் வெளியில ஆங்கிலத்தை நல்லா பேசுவாங்க, பிரெஞ்சையும் படிப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்துல 5-7 பாஷைகளை படிக்கக்கூடிய திறமை இருக்குது. அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். நீங்க மறந்துடாதீங்க. இதுதான் உங்களுக்கும் இலங்கை நாட்டுக்கும் தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கிருந்து வந்தீங்க, நீங்க ஆரம்பத்தை மறந்துடாதீங்க, ஆரம்பத்தை மறந்தாதீங்க. அதனால அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது நான் பேச வந்த டாபிக் இல்ல, இந்த வாயால் இது வெளியாகிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக சில நலவுகளை உண்டாக்கணும். எல்லா நேரத்திலையும் நீங்க ஆரம்பத்தை ஞாபகப்படுத்துங்க, இந்த பாஷையை நீங்க பாதுகாத்துக்கோங்க. இந்த பள்ளிகள்ல அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பல விடயங்களை நீங்க யோசிங்க. ஏன் இது கியாம நாள் வரைக்கும் நடக்கணும்? இதை ஆரம்பிச்சு வைத்த ஒவ்வொருத்தருக்கும் கியாம நாள் வரைக்கும் உங்களோட மீசானுடைய தராசில அமலுடைய ஏடுல இங்க நடக்கக்கூடிய எல்லா அமல்களும் வந்து சேரணும்டா அதுக்குரிய வழிகளை நீங்க உண்டாக்கிட்டு போங்க. அதுக்குரிய வழிகளை நீங்க உண்டாக்கிட்டு போங்க. எந்த முறையில உங்களுக்கு செலவழிக்கலுமோ அந்த முறையில நீங்க செலவழிங்க. எந்த முறையில உங்களுக்கு பங்குதாரிகள் ஆகலுமோ அந்த முறையில நீங்க பங்குதாரிகளாக ஆகுங்க. எல்லோருடைய சேவைகளை மதிங்க, எல்லாரையும் கண்ணியப்படுத்துங்க, யாரையும் குறை கூறவானம். ஒவ்வொருத்தருடைய நிலைமை அவங்களுக்கு ஏண்டியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதை நீங்க ஏற்றுக்கோங்க. நல்ல முறையில் ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்கும். அதனால அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறானோ அதை விளங்கக்கூடிய சக்தியை தரணும். நாங்க ஒரு சமூகமாக நாங்க வெற்றியாளர்களா மாறணும் என்றா 3 கட்டம். இந்த 3 விடயங்களும் இருக்கும் என்றா நாங்க கை ஏந்தினா அல்லாஹ்வுடைய இது வரும். எப்படி பத்ருடைய யுத்த நேரத்துல நபி அவங்க கை ஏந்தினாங்க, சஹாபாக்கள் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் மலக்குமார் உதவி செஞ்சானோ அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க இந்த 3 ஸ்ட்ரக்சரும் எங்கள்கிட்ட இருக்குண்டா, அது இருந்துச்சுண்டா அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க கை ஏந்தினா அல்லாஹ் எங்கட துஆக்களை கபூல் செய்யும். என்ன? எங்கட ஈமான். இந்த ஈமானுடைய உழைப்பு எல்லா நேரமும் ஆஹ்ரா இன் பக்கம் நம்பிக்கை. சஹாபாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹரக்கல் மன்னடத்துல
மன்னடத்துல அங்க போன நேரத்துல யுத்தத்துக்காக வேண்டி பேட்டிக்கிறாங்க, தாவத்துக்காக வேண்டி பேட்டிக்கிறாங்க. சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க வாங்க, அப்ப எங்களுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையா, அப்ப எங்களுக்கு அடிப்பணிஞ்சு வாங்க, எங்களுக்கு நீங்க ஜிஸ்யா கட்டுங்க, அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, மூணாவது ஆப்ஷன் நீங்க யுத்தத்துக்கு தயாராங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யுத்தத்துக்கு தயாராகிறத போல இல்ல, உங்களோட இராணுவர்கள் எப்படி பெண்களையும் மதுவையும் விரும்புறாங்களோ அதை விட அதிகமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய இராணுவர்கள் மௌத்தையும் சொருக்கத்தையும் விரும்புறாங்க. அவ்வளோ ஆஹ்ராவை ஈமான் கொண்டிருந்தாங்க, அவ்வளோ ஆஹ்ராவுடைய நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க, ஆஹ்ராவுடைய நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமானுடைய உழைப்பு எல்லா நேரத்திலும், வீட்லையும் ஈமான பத்தி நீங்க பேசணும், அமல்களுடைய சிறப்பை நீங்க வாசிக்கணும், குர்ஆனுடைய மஜ்லிஸ் வீட்டில் இருக்கணும், தாலீமுடைய மஜ்லிஸ் வீட்டில் நடக்கணும். இப்ப எல்லாமே டிவிலையும் இன்டர்நெட்லயும் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க ஒன்று சேர்ந்து வாப்பா உம்மா பிள்ளைகிட்ட கேளுங்க, பிள்ளைகளிடத்துல நீங்க கேளுங்க. எல்லா நேரத்திலையும் ராவுல தூங்குற போற நேரத்துல வாப்மார் இந்த 2 கேள்வியும் சின்னத்துல இருந்து கேட்க ஆரம்பிங்க. கேளுங்க, இன்றைக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நீங்க என்ன செஞ்சீங்க. அதே போல ரெண்டாவது கேளுங்க, அல்லாஹுடைய கோவத்தை பெறக்கூடிய எந்த பாவத்தை நீங்க இன்றைக்கு செஞ்சீங்க. தூங்க போற நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகிட்ட கேளுங்க, அவங்க ஞாபகம் செய்வாங்க, அவங்களோட சிந்தனையில் ஓடும், அவங்க தூங்க முன்னால இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அப்படி ஏதாவது குற்றம் செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சிடும். தொடர்ந்து ஞாபகப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு மத்தியில. அதை நாங்க அவங்கள ஞாபகப்படுத்தணும்டா அன்பாந்த சகோதர தாய்மார், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார். என்ன மிக முக்கியமான விஷயம் என்னண்டா, நான் மதரசால ஓதுற காலம் ஓதுறதுக்கு முன்னால ஹிஃபுல முடிஞ்சதுக்கு பின்னால எனக்கு சரியான விருப்பம் ஒரு சொக்கர் ஸ்டார் ஆகணும்னு சொல்லி. ஏன்னா நான் ஃபுட்பால் விளையாடுறேன், நான் வாழ்ந்த இடம் அப்படிதான், எல்லாரும் ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்போ எல்லா நேரத்திலையும் களவுல அங்கே இங்கே ஓடுறது இங்கே ஓடுறது. ஆனால் என் உம்மாக்கு அல்லாஹ் அவட ஆயுள நீளமாக்கி வைக்கணும், அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். தாய்க்கு சரியான சந்தோஷம் என்ன வேணும்டா, நான் எப்படி சரி ஒரு ஆலிம் ஆகணும்னு சந்தோஷம். அப்போ நான் ஒரு தடவை அங்கே எனக்கு விருப்பமே இல்லை, அவள் உம்மா இடத்துல போயிட்டு அவட உள்ளத்தை நோவி கேளா உம்மாட்ட சொன்னேன், உம்மா நான் இப்போ ஹாஃபிஸ் ஆகிட்டேன் தானே, எனக்கு என்ன இப்போ படிக்க கொடுங்க, நான் படித்து அப்படி அப்போ படித்தா எனக்கு ஃபுட்பால் நின்னா, நான் ஸ்கூலில் வேறு காலேஜில் ஃபுட்பால் டீமில் இருக்கிறேன், அண்டர் 13. அப்போ உம்மா என்ன சொன்னேன்டா, நான் சொன்னேன் ஆலிமாக தேவையில்லையே உம்மா, சொர்க்கத்துக்கு போ. நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன், இப்போ நல்லா சொர்க்கத்துக்கு போ, ஆலிமாக தேவையில்லையே, நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தா எனக்கு சொர்க்கத்துக்கு போயிருந்தானேன்னு சொல்லி சொன்னேன். உம்மா அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அந்த சின்ன வயசுல உம்மா சொன்னா, நீ சொர்க்கத்துக்கு போறது அது 2வது விஷயம், எனக்கு அல்லாஹ் உன்னை ஒரு அமானிதமாக தந்திருக்கு. நாளை கியாமத் நாள் அல்லாஹ் என்கிட்ட கேட்க போறான், நான் உனக்கு ஒரு குழந்தைய தந்தேன், செய்ய வேண்டிய கடமையில செஞ்சியா, மார்க்கத்தை நீ படிச்சு கொடுத்தியா, இஸ்லாத்தை நீ விளங்கப்படுத்தினியா என்று கேட்டா, நீங்க படிக்கலாம இந்த விஷயத்த விளங்காம நீங்க பாவம் செஞ்சா, தவறு செஞ்சா நான் அதுக்கு பதில் சொல்லணும். அதனால நீங்க ஆலிமாகுங்க, அதுக்கு பின்னால வேண்டிய விஷயம் எதற்காக வேண்டி நான் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும், நீங்க நான் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும். அதனால நீங்க படிங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் விருப்பம் போதாதான், எதுவும் சரி ஒரு தாயை சந்தோஷப்படுத்தணும் என்ற அடிப்படையில் படிக்க ஆரம்பிச்சுன்னு. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தையும் சொன்னா, இந்த நீங்க படிக்கக்கூடிய இந்த இல்ம் இருக்குதே, அதே போல நீங்க படிக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்குதே, நீங்க எங்க போனாலும் நீங்க அதை பாதுகாத்துட்டீங்கடா, அது உங்களை பாதுகாக்கும். நீங்க அதை பாதுகாக்குங்க, அப்ப அது உங்களை பாதுகாக்கும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இது அதிகமாக தாய்மார்கள், இது ஒரு தாயுடைய பங்களிப்புல மிச்சம் விஷயங்கள் இருக்குது. ஒரு தாய்மார்கள் அதிகமாக பிள்ளைகளோட தொடர்பு வச்சு அதிகமான விஷயங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது. என்ன சொன்னாங்கண்டா, இதை சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, எங்க போனாலும் இந்த பாதுகாத்துடும். நான் அதை என் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் சவுத் ஆப்பிரிக்கால படிக்கிற நேரத்துல பாவகரமான சூழல் லீவ் காலங்கள்ல ஒவ்வொரு வருடமும் நான் இலங்கைக்கு போகல. பல நண்பர்மார்கள் பல பாவங்களுக்கான அழைப்பாங்க, பல குற்றமான விஷயத்துக்காக என்ஜாய் பண்ணுவோம் போம்னு சொல்லி தயாராகி போவேன். இடையில ஒரு பயம் வந்துடும், விட்டுட்டு வந்துடுவேன். அப்ப அந்த நேரம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், எங்கட உம்மா சொன்ன வார்த்தை தான், இந்த குர்ஆன் என்னைய பாதுகாத்து கொண்டிருக்குது, அல்லாஹ் மௌத் வரைக்கும்
என்னையும் உங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும், உங்களோட குழந்தைகளும் பாதுகாக்கணும். அவங்களுக்கு குர்ஆனை கொடுங்க, இஸ்லாத்தை கொடுங்க. அதுக்கு பின்னால வேண்டிய அவங்க செய்யட்டும், டாக்டர் ஆகட்டும், வேண்டிய செய்யட்டும். எந்த ஒரு தடையும் இல்லை. இது ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, இது ஒரு நீட், இது தேவை. எப்படி காற்று உலகத்துல வாழ காற்று தேவையோ, ஆக்சிஜன் எப்படி தேவையோ, தண்ணி எப்படி தேவையோ, அதே போல உலகத்துல வெற்றி ஆகணும்டா, மௌத்துக்கு பின்னால வாழ வெற்றி ஆகணும்டா இந்த இல்மும் இஸ்லாமும் ஈமானும் கட்டாயம் தேவை. அதனால அதுக்குரிய சூழலை நீங்க உருவாக்குங்க. அதுதான் எங்க நாட்டுடைய வெற்றி, அதான் எங்களோட உலகத்துடைய வாழ்க்கையுடைய வெற்றி, அதான் எங்களோட குடும்பத்துடைய வெற்றி. அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பாக்கிய தந்திருக்கிறான். இலங்கையில வாழக்கூடிய எங்களோட பிள்ளைகளை விட உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு எக்ஸ்போஜரை கொடுத்திருக்கான், பல நியமத்துல கொடுத்துற. அவங்க ஒரு சிறந்த ஆளுங்களாக மாறினாங்கண்டா முழு உலகத்துக்கும் போயிட்டு அல்லாஹுடைய தீன அல்லாஹுடைய கலாம பரத்தக்கூடியவங்களாக மாறுவாங்க, முழு உலகத்துக்கும் போவாங்க. ஏன்? அவங்களுக்கு அல்லாஹ் அந்த எக்ஸ்போஜர் கொடுத்திருக்கிறான். அதனால தீனையும் படிக்க வைங்க, அவங்களை மற்ற விடயங்களையும் படிக்க வைங்க, ஒரு இஸ்லாமிய சூழல் உருவாக்குங்க. இது ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, இது வாழ்க்கையுடைய தேவை, இது ஒரு அத்தியாவசியமாக நீங்க எடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சிறந்தவர்களா அல்லாஹ் வாழ வைப்பான், கண்ணியமானவங்களா அல்லாஹ் வாழ வைப்பான், உலகத்துக்கு முன்மாதிரியான சமுதாயம் அல்லாஹ் வாழ வைப்பான். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவன் விரும்பக்கூடிய முறையில் வாழ்ந்து அவன் விரும்பக்கூடிய முறையில் ஒரு மௌத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த